ராதே கிருஷ்ணா, வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விழாக்கில் கார்த்திகை தீபங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விதவிதமான தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். கலர் கலராக பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவோம். இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணின தீபம் விதவிதமாக கலர் கலராக 3 விளக்கு, 1 விளக்கு, 2 விளக்கு, 7, 9 இந்த மாதிரி விளக்குகள் வச்சு நடுவில் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி, லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, யானை வந்து கார்த்திகை தீபத்தில் வந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய டிசைன்கள் இருக்குங்க. சின்ன தீபங்கள்லேருந்து பெரிய தீபம் வரைக்கும் சின்ன சின்ன தீபங்கள் எல்லாம் அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டியாக இருக்குது. எது எடுக்கிறது எது வேண்டாம் அப்படின்னு சொல்லவே தெரியல. அந்த அளவுக்கு வந்து நிறைய கார்த்திகை தீபங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி கடைகளெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இங்கே வந்து பார்த்தேன். நிறைய தீபங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆசையாகவும் இருந்தது. நம்மளும் ஏதாவது இதில் வந்து ஒரு தீபம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மனசு வரல. அந்த மாதிரி பாருங்களேன், எவ்வளோ விதமான தீபங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து துளசி மாடமெல்லாம் இருக்குது. மண்பானைகள் டிசைனாக வச்சுருக்காங்க. கண்திருஷ்டி பொம்மைகள் அப்படின்னு நிறைய வந்து மண் சட்டி வகைகள்லையே வித்தியாசமான வகைகளெல்லாம் நிறைய இருக்குங்க. ஏகப்பட்ட டிசைன்கள் வந்து வச்சுருக்காங்க. இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கடையில் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. திடீர்னு வந்து இங்கே பார்க்குறப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. என் சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திகை தீபங்கள் இந்த மாதிரி சீக்கிரமாகவே நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் என்னுடைய சேனலில் இருக்குங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபங்களில் வந்து 10 விதமான டிசைன்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தேன். அதோடைய லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த தீபங்கள் எல்லாமே வந்து பாருங்களேன், எவ்வளோ விதமான தீபங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. சின்ன கார்த்திகை தீபமெல்லாம் வந்து 8 தீபம் 10 ரூபா, 6 தீபம் 10 ரூபா, 5 தீபம் 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை விளக்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமாக விநாயகர் இருக்கிற மாதிரி அதை சுற்றி 3 தீபம் இருக்கிற மாதிரி அது வந்து 200 ரூபா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுவும் அப்படி தாங்க. அந்த விநாயகரில் வந்து 3 தீபம் 7 தீபம் இருக்கிற மாதிரி வந்து 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விலைகள் வந்து வச்சுருக்காங்க. தீபங்கள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வடிவமைப்பு எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருந்ததுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு தீபங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விலை வச்சுருக்காங்க. எல்லா தீபமே ஒரே விலை அப்படின்னு வந்து நம்ம சொல்லவும் முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே தீபங்கள் வந்து அழகாகவும் இருந்தது. விலைகளும் வந்து வேறு வேறு மாதிரி மாறியும் இருந்தது. இந்த கடை கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் பக்கத்தில் தாங்க இருந்தது. இதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் கடைகள் வந்து இங்கே பக்கத்தில் 2, 3 கடைகளில் வந்து நான் பார்த்தேன். இந்த கடையிலையும் வந்து நிறைய தீபங்கள் இருந்தது. நீங்கள் கோயம்புத்தூரில் இந்த சைடு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து தீபம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் தீபம் கிடைக்கும். ரொம்ப டிசைன்ஸாக இருக்கக்கூடிய தீபங்களெல்லாம் இங்கே இருக்கிறதுனால நம்ம இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான தீபங்களெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த தகவலும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் இந்த கார்த்திகை தீப டயத்தில் அப்படின்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.